ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதவாய நமக. அதாவது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. வாழ்கிறது முக்கியமில்லை, அதை அறிஞ்சு புரிஞ்சு வாழணும். அதே போல் தான் தெய்வ வழிபாடு. சாமி கும்பிட்றது முக்கியமில்லை, அதையும் அறிந்து புரிந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த செயல்களை செய்தோம்னா அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி ஆண்டவனுக்கு தெரியும் எப்போ யாராருக்கு என்னென்னத்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். லேட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதில் சூட்சுமம் இருக்குது. நம்ம இந்த பிறப்பில் எதையெல்லாம் அலட்சியப்படுத்துகிறோமோ அடுத்த பிறப்பில் அதுக்காண்டி ஏக வேண்டியது இருக்கும். எப்படியா இந்த பிறப்பில் எதை அலட்சியப்படுத்துகிறீங்களோ இறைவன் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு மன திருப்தியாக வாழ கற்றுக்கிட்டோம்னா அடுத்த பிறப்புல நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். இப்போ இறைவன் கொடுத்ததை எனக்கு வீட்டுக்காரர் சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு பிள்ளை குட்டி ஃபுல்லாக சரியில்லை, எனக்கு சொத்தும் இல்லை சுகம் இல்லை, ஆனால் இருக்கும் எல்லாமே. எதுவுமே சரியில்லை 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 சரியில்லைன்னா அடுத்து இதை காட்டில் மோசமாக தான் கிடைக்கும். கிடைச்சாச்சு, இருந்தாச்சு, இருக்கிறத வச்சு இறைவன் கொடுக்குறான். விளையாட்டுக்காக கொடுப்பான், ரைட்டா? அந்தந்த கர்மாவுக்கு தக்கனதான் சேர்த்து விடுவேன். யாரை எங்கெங்கே லிங்க் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும், சரியா? அதனால் எது கிடைக்குதோ அதை வச்சு இந்த அன்னைக்கெல்லாம் வீடியோ குரூப்பில் டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ரெண்டு கையில்லாட்டி கூட சுயமாக சம்பாதிக்கிறாங்க, அடுத்தவங்க துணை இல்லாமல் எப்படி எப்படி இருக்கிறாங்க. சில விலங்குகள் கூட கையில்லாட்டி அது பாட்டுக்கு உணவை தேடி சாப்பிடுது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது, சரியா? அதனால் எது கிடைச்சாலும் அதை வச்சு வாழ பழகிறது தான் வாழ்க்கை. எல்லாம் நன்மைக்குண்டு நம்ம வாழ்க்கையை தொடர்ந்தோம்னா எதுக்கெடுத்தாலும் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்குன்னு போங்க. அது அடுத்தவங்க எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் அது நன்மையில் தான் முடியும். அதனால் நம்ம மேலே உள்ள நிறைய குறைகளை எதுவோ அதை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு அந்த அவங்க கதையை விட்டாச்சு. அப்போது எப்போ தாயா எங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னாங்க. அப்போது நம்ம சொன்னோம் சுருக்கமாக, ஓரளவு இங்கே வந்தீங்கன்னா நம்ம கணிச்சு சொல்லலாம், ஆனால் அங்கேருந்து வர முடியாதே, என்னையா செய்யலாம் அப்படின்னாங்க. இப்போ நம்ம சொன்னோம் 6 பட வீடும் போயிருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னா போவோம், சாமியை கும்பிடுவோம், வருவோம் அப்படின்னாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்ச வழி, நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ சைவ கோயில்களில் போய் சேவை செய்யுங்க. அதுக்கு பிறகு முயற்சியை பார்ப்போம். ஆனால் அடுத்த கேள்வி, அப்படி செஞ்சால் எத்தனை நாளில், எத்தனை மாதத்தில், எவ்வளோ நாளில் எங்களுக்கு கிடைக்கும்? அதை ஆண்டவன்ட்டு தான் கேட்கணும், ரைட்டா? இதை நீங்கள் மறந்துடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காண்டி தான் நான் வேலை செய்கிறேங்கிறத மறந்துடுங்க. என்னுடைய கடமை, உங்கள் குடும்பத்துக்காண்டி உழைக்கிறீங்கல்ல, உங்கள் பிள்ளை குட்டிகளுக்காண்டி உழைக்கிறோம்னு நீங்கள் உழைங்க. இல்லை அப்படின்னோம்னா பேரம்பேத்திக்கு இல்லாட்டி முன் ஜென்மத்தில் எந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தியிருப்பீங்க. குழந்தைகளை நல்லா வளர்க்காமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி குழந்தைய கொல்ல கூட செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி கருவை கலைச்சிருக்கலாம் அடிக்கடி. சொல்கிறது புரிஞ்சா? இப்படி சில பேர் கருக்கலைப்பு அடிக்கடி பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அடுத்த பிறப்பில் குழந்தை பாக்கியமெல்லாம் ரொம்ப தடையாயிடும். இது மாதிரி ஏன்டா வாழ்க்கைங்கிறது ஒரு பந்து மாதிரி, அவ்வளோதான். நம்ம என்ன செய்யணுமோ அப்படியே ரிப்பீட். எதை நம்ம அலட்சியப்படுத்துகிறோமோ அடுத்து அதை கண்டு ஏங்க வேண்டியதான். இப்போ இந்த ஒரு சிலர் வறுமையில் உள்ளவங்களை ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க. என்னமோ அவங்க கெத்து, பணக்காரவங்க திமிரு அப்படிங்கிறது மாதிரி. யாரையெல்லாம் அலட்சியப்படுத்துகிறோமோ அவங்கள்ட்டையே போக வேண்டியது இருக்கும். இல்லாட்டி நம்ம பிறப்பு அடுத்த பிறப்பில் அதுவாக தான் இருக்கும், சரியா? அப்போ அவங்கள்ட்ட நம்ம சொன்னோம், ஐயா குழந்தை குட்டி அப்படிலாம் நினைக்காதீங்க, ஏதோ அறிஞ்சோ அறியாமல் தவறு பண்ணிட்டோம், எங்களுக்கு இது ஒன்று தேவையாக இருக்குது, நீ என்ன செஞ்சாலும் சரி அப்படின்ட்டு உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா. அப்போ வயசாச்சு அதாகிடுச்சுனாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வழி, வேறு கரெக்டான டேட்டு, டைம், வருஷம், மாதம்லாம் என்னையால் இப்போதைக்கு சொல்ல முடியல. கர்மா இருக்குது, கர்மாவை குறைக்கிறதுக்கு எனக்கு ஒரே வழி, தெரிஞ்ச வழி, நான் அறிஞ்சது ஆலய பண்ணி தான். அதுக்கு நிகர் எதுவும் கிடையாது. வேறு பரிகாரம் பணம் காசு எதுவும் கொடுத்து செஞ்சோம்னா உடனே இருக்குமா அப்படின்ட்டு அவங்க வைக்கிறது மாதிரி இல்லை. அந்த ஐயாவும், இல்லையா வேலை கிடக்குது, நாங்கள் இன்னொரு நாளைக்குண்டா டைம் கிடைக்கும் போது வாங்க என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டோம். கடைசி அவங்க வர வாய்ப்பு இல்லைன்னாங்க. எனக்கும் சொல்கிறதுக்கு எனக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு வைங்க அப்படின்னாச்சு.
அதில் எடுத்து நிறையா வட்டம் ட்ரை பண்ணாங்க. இப்போ பிளாக்கில் போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வேலையை பார்க்குறோம். சரியா? அதுக்கு பிறகு இன்னும் ஒரே ஒரு ஐயா நம்ம சொன்னோம், இதே குழந்தை பாக்கிய பிரச்சனை தான் ஐயா, குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னாங்க. நம்ம சொன்னோம், ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், குழந்தை இருக்குது, 2-3 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னம்னா அந்த குழந்தைகிட்ட உங்களுக்கு நொம்பலம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்களே உங்கள் வாய் விட்டு ஏன்டா அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு என் காதுலேயே ஒரு நாளைக்கு நாள் சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி சூழல் வருமையா அப்படின்னோம். அவங்க மாஸ் அந்த மனிதர்கள் தானே. கிராமத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாட்டி எந்த அளவுக்கு அவங்கள திட்டுவாங்க, எந்த அளவுக்கு பாதிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சூழலில் அவங்க சொன்னாங்க, ஐயா நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிருவேன், அந்த குழந்தைகிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் நான் தாங்கிக்கிருவேன். ஆனால் என் சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல, எதுக்கு எடுத்தாலும் இதைத்தான் கேட்டேன்னு நோகடிக்கிறாங்க. அதனால் எனக்கு எப்படியாவது வேணும் வேணும் அப்படின்னாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு 3 பரிகாரம் சொன்னோம். செஞ்சோம்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் கரெக்டாக செய்யுங்கன்னா செஞ்சாங்க. குழந்தை பிறந்துச்சு, 2 வருஷம் ஆகுச்சு. அதே நபர்கள் ஃபோன் அடித்து இந்த குழந்தைய என்னதாயா செய்கிறது, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்ததுக்கு நான் குழந்தை லேட்டாகவே அப்படியே சொல்கிறாங்க. ஓப்பன் அந்த ஜோதி எரிய நான் இதைத்தானே சொன்னேன், பொறுமையாக இருக்க, ஊர் உலகம் என்ன வேண்டாலும் சொல்லட்டும். இன்றைக்கி யார் அந்த ஊர் உலகம் அந்த குழந்தைய சுமக்க போகுதா, இல்லாட்டி அந்த குழந்தை பிரச்சனையை அடுத்தவங்க யாரும் மாற்ற போகிறாங்களா? நீங்கள் அவசரப்பட்டீங்க, எங்களுக்கு இப்போவே வேணும், என்னென்னாலும் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தானேயா சொன்னீங்க அப்படின்னோம்னா, அதுக்காண்டி இப்படியாயா, இப்படி ஒரு குழந்தைய நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கேன், எத்தனையோ சின்ன பிள்ளைகளை வளர்த்துருக்கேன், இது மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறது, ஆண்டவனுக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். சரியா? என்ன கிடைக்குதோ சந்தோஷமாக இருக்கணும். அது அப்படி நம்ம இருந்துட்டோம்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நம்ம நொம்பலத்திலே இருந்தோம்னு வைங்களேன், நம்ம உடல் பயங்கரமான ஒரு ஆற்றல் உடையது. ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு எண்ணத்துக்கு தக்கன நோயே உருவாகும். நம்ம நல்ல சிந்தனையில் இருந்தோம்னு வைங்களேன், நோய் நொடி வந்தாலும் பறந்து போயிடும். நம்ம எனி டைமும் டென்ஷன்லேயே இருக்கிறோம், வருத்தத்திலேயே இருக்கோம், கஷ்டத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள நோய் ஃபுல்லாக வந்துடும். சரியா? அதனால் இன்பமாக இருங்க, கிடைச்சதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. அதுக்கு பிறகு பணம் காசு அன்றாடம் நம்மளுக்கு ஒரு தவறான வழியில் இன்றைக்கி நியாயமாக சம்பாரித்தா ஒரு 300 ஒரு 500 கிடைக்கிது. அநியாயமாக சம்பாரித்தா 5000 கிடைக்கும், 1000 கிடைக்குதுன்னா நம்மளுக்கு 200 கிடைச்சா கூட அந்த நியாயமாக வர்ற பணத்தை ஏற்றுக்கிறதுக்கு என்றைக்கு மனம் வருதோ நம்மளுக்கு நல்ல நேரம் இருக்குது, ஆண்டவனுடைய துணை நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். எப்படியா? இதில் குறிக்கொடைங்களாம் தேவையில்லை. நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி 5000 தப்பான வழியில் பணம் வருது, 500 நேர்மையான வழியில் பணம் வருதுன்னா அந்த 5000 ஒதுக்கிட்டு 500 ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல டைம் வேலை செய்யுது, டைம் நல்லா இருக்குது, நம்ம கும்பிட்ற சாமியினுடைய ஆற்றல் கருணை நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு அர்த்தம். ஆனால் இதை விட்டுட்டு இது என்ன 500 அங்கே என்ன 5000 அதுதான் அப்படின்ட்டோம்னா நம்மளை எங்கேயோ போய் கொக்கி மாட்டி விட போகுது. அது ஆஸ்பத்திரிக்கு போக போகுதா, இல்லாட்டி வீண் விரயமாக போகுதா, ஏதாவது வட்டி முதல்ல சேர்த்து கிடைக்க போதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களாயா? சரி. அதனால் ஆலய பணி, இறைப்பணி இதுக்கு நிகர் உலகத்திலேயே கிடையாது. மிக சிறப்பாக செய்யுங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சைவ கோயில்களாக மட்டும் இருக்கணும். ரைட்டா? அப்போ அசைவ கோயில் எங்கள் குலசாமியாக இருக்குது, அசைவ சாமி தானே இருக்குது எங்கள் ஊர்லன்னா அதுக்கு கேரண்டி மட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அது மது பிரியர்கள் மாதிரி நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், எப்போ வேண்டாலும் நடக்கலாம், என்ன வேண்டாலும் நடக்கலாம். அவங்களுக்கு கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது. சைவ கோயில்களாக 100க்கு 150% கேரண்டி கொடுக்கலாம். சரியா? சரியா? ரைட். நல்லதை பண்ணுங்கள், நல்லதை நினைங்க, நல்லதையே செய்யுங்க. ஆலய பணி செய்ய மறவாதீங்க. அதே போல் அனைவரையும் நேசிங்க, யாரையும் துன்புறுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. யாரையும் துன்புறுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்கன்னே சொல்லும் போது உயிர் பலி அப்போ எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறேன். சரிங்களாயா? அதுக்கு பிறகு
கொஞ்சம் பேர் பாவம் ஏங்கத்தை செய்கிறாங்க. இந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் சில டவுட்டுகள் வந்து சில பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறையா கேள்விகள் கேட்குறாங்க, முக்கியமான விஷயங்கள் கூட கேட்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க எந்த ஊர் எந்த நாடு, அன்றைக்கெல்லாம் பெங்களூர்லேருந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த வகையில் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து நம்மளுக்கு ஃபோன் அடித்து அவங்களுக்குள்ள ஆன்மீக சந்தேகத்தை கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதிகபட்சமாக அந்த காப்பு கட்டுற விஷயங்களை பற்றி நிறையா பேர் கேட்குறாங்க. எங்கள் ஊரில் காப்பு கட்டியாச்சு, நீங்கள் போகக்கூடாது சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுக்கும். அப்படி முக்கியமான ஒரு சிலதுகளை நம்ம குறிப்புலையும் பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா அது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு. சரிங்களாயா? சரி, ரைட். அதனால் நம்ம வேலையை செஞ்சோம்னா எதுவாக இருந்தாலும் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும். சரிங்களாயா? சரி, ஓ நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் அதவாய நமக. சொல்லாமையும் கிடக்க முடியலை. அன்னைக்கு இந்த ஒரு காமெடி சொல்லுவாங்க பண்ணுறாங்க. காமெடியில் சொல்லுவாங்க, என்ன இந்த அதிகாரிகள் பண்ணுற கூத்து அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம இவ்வளவு விஷயத்தையெல்லாம் ஆதாரபூர்வமாக வீடியோ வெளியிட்ருக்கோம், ஆடியோ வெளியிட்ருக்கோம், என்னென்ன தவறு பண்ணால் என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளும் அறிஞ்சிருக்கோம். அதுக்கு ஆதாரமாக நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை. அப்படி இருந்தும் சில அதிகாரி ஐயாக்க பாருங்க, அவங்கெல்லாம் என்னத்தை நம்ம சொல்கிறது. பஞ்சம் படி பயணப்படி வாங்குறதும் போதாதுன்னு லஞ்ச பணம் வாங்கிக்கிட்டு வீரம் பேசுற